இன்றைக்கி நம்ம இறால் பிரியாணி குக்கரில் குழையாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 1/2 கிலோ அளவு இறாலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும், இறாலுக்கு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும், கொஞ்சமாக உப்பு, சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஊற வச்சிடலாம். அடுத்ததாக அரிசி ஊற வச்சிடலாம். பாஸ்மதி ரைஸ் அரைப்படி, இது 400 கிராம் அளவு. இப்போ இதை நம்ம 2 தடவை கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுடுங்க. நான் எப்போவுமே பிரியாணி செய்கிறதுக்கு இந்தியா கேட் சூப்பர் இந்த அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். 2 மீடியம் சைஸ் தக்காளியும் 2 பெரிய வெங்காயமும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிரியாணி மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு பிரியாணி இலை ட்ரை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 7-8 கிராம்பு, 2 பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சமாக ஜாதி பத்திரி, ஒரு மராத்தி மொக்கு, 2 ஏலக்காய், 10 மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் அளவு வரமல்லி. இது எல்லாமே ட்ரையாக பவுடர் பண்ணிக்கலாம். இது போல் குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் ஒரு முழு பூண்டு தோல் உரித்தது, 2 இன்ச் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து இதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 5 லிட்டர் குக்கர் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், 2 ஸ்பூன் நெய், இது நல்லா சூடானதும் 2 பெரிய வெங்காயம் சன்னமாக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம். அதை சேர்த்துட்டு இது லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாம். இது இடையில அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டு சிவக்கிற அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 தக்காளி நறுக்குனது சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு இது போல் தக்காளி கரைஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்கிற இறாலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை விட நீங்கள் இன்னும் கொஞ்சம் இறால் சேர்த்தாலும் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த இறால் ஒரு 4 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இந்த நல்ல மசாலாவோட வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் திரும்பவும் நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு நறுக்குன மல்லியும் சேர்த்துட்டு இந்த இலையெல்லாம் நல்லா சுருங்கி வரணும், அது வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் அளவு தண்ணி. நான் படியில் எடுத்ததால் 1.5 படி தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் காரம் குறைவாக இருக்குது, அதனால் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இப்போ இதனால் தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஊற வச்ச ரைஸ்லேருந்து தண்ணியை வடிச்சிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் சத்தம் நின்ற உடனே குக்கர் ஓப்பன் பண்ணணும். கொஞ்சம் நேரம் விட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசில் சத்தம் நின்ற உடனே ஓப்பன் பண்ணதுனால உங்களுக்கு நல்ல பிரியாணி உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.